இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? இங்கே இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்கே அப்போலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க. வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். கக்குசு கழுவுறதுக்கு 450 கோடி ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயோ படிக்கும்போது ஏன்டா கக்குசு கழுவுற, சரி கழுவியாவது விட்டியலாண்டா. நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன், அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுகிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? கல்வி சமமாக இருக்கா? அது சம உரிமையில் இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம். பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் முதல் தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? இரண்டாம் தர ஆசிரியர் ஏ கிரேடு, சி கிரேடு, பி கிரேடுங்கிறீங்களா? அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி? இருக்கா? இங்கே கழிவறை இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, கணிப்பொறி இருக்குது. அதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்கள். நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்ட போகிறேன்னு அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தால் தான் கட்டுவீங்களா? அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறான், என் தங்கச்சி போகிறா, எங்கள் அக்கா போகிறான். அவள் உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது? சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவன நகர்ப்புறத்தில் படித்து வரணும், பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா? இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சிருக்கிற புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீராக இருக்கா? சமமாக இருக்கா? சொல்லுங்கள் தம்பி, சமமாக இருக்கா? இங்கே படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்கே இருக்கா? சிற்றூரில் இருக்கா? கோயம்புத்தூரில் இருக்கிறது அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா? ஒரு ஊரில் இருக்குமா? சொல்லுங்கள். ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்கள் சிற்றூர்களில் எல்லாம் 3ஆம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்கிறீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன சொல்கிறது, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸு, ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா? வேறு ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு இருக்கு?
ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். ரஷ்யாவில் பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்காவில் இந்தியன் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர், சம உரிமை. சொல்லுங்க, அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரித்து வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா, இல்லை பிரதமருக்கு முடியலையா, அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்கே போய் பார்க்குறது? கேள்விக்கு பதில் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்கே அப்போலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால் இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்கள் தாய் தந்தை இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் ஆத்தால பையன் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்போலோ, காவேரி, ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும். வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும். எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, நான் மட்டும் ஒன்றா தனியாக நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன். தம்பி, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். அதுதான் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி. இங்கே இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், போகலாம். யாருக்கும் கையில் காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் போகலாம், போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள். கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள், நான் கூட்டணி வைக்கிறேன். இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் 40 உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரலை, நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா, டாஸ்மார்க்கில் மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்கிறேன்? எதையாவது இது கக்கூசு கழுவுறதுக்கு இங்கே 450 கோடியாங்க. ஏங்க இதெல்லாம் இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா படிக்கும்போது ஏன்டா கக்கூசு கழுவுற, சரி கழுவியாவது விட்டியலாண்டா. இல்லை தொகுதி சீரமைப்பை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு. தொகுதி சீரமைப்பு 2023 நான் இதை ஏற்று பேசினேன் தொடக்கும் போதே. இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்குது. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்கே பேசலை. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க? திமுகட்ட. அங்கே தானே பேசணும், அங்கே தர்க்கம் பண்ணணும், வாதத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. ரெண்டாவது, சீரமைப்புங்கிற முறை நாங்கள் கேட்குறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்போ 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அப்போ 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். அப்போ இதில் இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்ற, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்டறிய போகிறோம். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார்? பிரச்சனையே நீ தான் சாமி. 5 வருஷம் கழிச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னு இப்போ தான் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டாங்க பாருங்கள், கேட்குறாங்க. இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா, நீங்கள் தாயா பிரச்சனை சாமி அப்படின்னு. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை நாங்கள் அதுக்கு அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நான் வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பறந்தவர், நான் மீனவன், நான் என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன்.
இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு, அவர் ஒன்று இப்போ என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியும். நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனார், சாப்பிட்டாரு, போயிட்டார். அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை, அதனால் வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. இந்த 2 கட்சிகளும் இருக்கிற வரை அது தீர்வு காணப்படாது. மேலே இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது, உணர்வு, உரிமை, உயிர், இதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு இவங்களுடைய வாக்கு, வரி, இந்த நிலத்தின் வளம், இது 3 தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி. இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இந்த இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு, நலம், அவர்களுடைய எதிர்காலம், பாதுகாப்பு, அதை பற்றி கவலையே கிடையாது. 40 உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசுனது என்ன? எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்க? தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு, நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும்? திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும்? சொல்லுங்கள். இது ஒரு தொடர் கதையாக இருக்குது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். எல்லை தாண்டி வர்றாங்கிறது மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு. கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா? ஏன் அவனை கைது பண்ணுறதில்ல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்போ நான் என்ன மீனவன்? பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? இப்போ என் அரசியலுக்கு வந்துட்டிய. நீயே என்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு. நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா. திராவிடர் யார்? ஆந்திராவில் வாழுகிறவர், கர்நாடகாவில் வாழுகிறவர், கேரளாவில் வாழுகிறவர்லாம் ஆந்திரர்னா, தெலுங்கு திராவிடர்னா. திராவிட சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களம் கைது செய்யானே, இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே, அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னொன்னே இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது. அப்படி ஒரு செயல் இந்த கடலுக்குள்ளே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா? அதே கடற்படை இராணுவம் நிற்குதில்லை. ஏன்னா சாவவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை. ஏன்னா அவனுக்கென்று இங்கே தலைவன் இல்லை. அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை. அதனால் இங்கே வர பிரச்சனை. எங்களுக்கு எங்களுடைய பலம் எது, பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது. தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிடுறதே நாங்கள் போட்டியிடுறது சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு 1000 2000 இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்து வாக்க வாங்கினீங்க, இப்போ 2000 கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க. எங்ககிட்ட அது இல்லை. அப்போ இந்த மிக்சி தாரம், கிரைண்டர் தாரம், மூக்குத்தி தாரம், கொலுசு தாரம், தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும், படை வலிமையால் முடியும். அப்போ படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு, எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இது எங்கள் கோட்பாடு. அப்போ பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது? நாங்கள் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல. நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது. வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த தேர்தலில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது 2026 மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். வேறு எதாவது அவ்வளோதானே.